ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கண்டென்ட் வீடியோன்னு சொல்லலாம், இன்ஃபர்மேஷன் வீடியோன்னு சொல்லலாம், ஒரு சேல்ஸ் வீடியோன்னு சொல்லலாம். ஸோ 3 கேட்டகரிக்கும் ஒரே ஒரு வீடியோவாக நம்ம மேக் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ அது என்ன வீடியோ, என்ன படம் நம்ம கொண்டு வந்திருக்கோம், என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறோங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஒரு பவர் கண்டிஷனர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்யூப்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா பவர் கண்டிஷனர்னு சொல்லலாம், பவர் லைன் ஃபில்டர்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு பிராண்டில் ஒவ்வொரு நேம் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. இந்த பவர் கண்டிஷனர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு ஒரு சுவிட்ச் பாக்ஸ் மாதிரி இருக்கும். பட் அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு புரிதலுக்காக நான் சொல்கிறேன். ஒரு வாட்டர் எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து வாட்டர் பியூரிஃபையர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம போர் வாட்டரை எடுத்து அந்த வாட்டர் பியூரில் கொடுத்ததுக்கப்புறம் அதில் நிறைய தேவையில்லாத நச்சுக்களை நீக்கிவிட்டு ஒரு சுத்தமான தண்ணியை குடிக்கிறதுக்காக தான் அந்த வாட்டர் பியூரிஃபையர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த பவர் லைன் ஃபில்டரும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ணணும். எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மள நிறைய பேர் ஏவி ரிசீவர் வாங்குவோம், ஸ்டீரியோ இன்டெகிரேட்டட் ஆம்பிளிஃபையர் வாங்குவோம், ப்ரீ ப்ராசஸர் வாங்குவோம். இந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே ஒரு நார்மல் சுவிட்ச் பாக்ஸஸ்லையோ ஒரு நார்மல் சாக்கெட்லேயே கனெக்ட் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது நிறைய ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு அந்த பவர் லைனில் ஆட் ஆகும். எந்த மாதிரி ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரேடியோ ஃப்ரீக்வன்சி இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீக்வன்சியும், இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ். இந்த 2 ஃபில்டர்ஸும் பார்த்துட்டிங்கன்னா நிறைய உங்களுக்கு ஃப்ரீக்வன்சியாக ஆட் ஆகி தான் அந்த எலக்ட்ரானிக்கில் வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஒயர் மூலிமா உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஏவி ரிசீவர், ஆடியோ எக்யூப்மெண்ட் இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு டிஸ்டார்ஷனோடு தான் ஆடியோ வந்து ப்ரொடியூஸ் உங்களுக்கு அவுட்டில் உங்களுக்கு கொடுக்கும். அப்போது நீங்கள் அந்த எக்யூப்மெண்ட்டோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக கேட்குறீங்கன்னா டெஃபினட்டாக கிடையவே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பவர் கண்டிஷனர் உங்களுக்கு இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த பவர் கண்டிஷனோட வேலை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எலக்ட்ரிக்கல் லைனில் இருக்கக்கூடிய நாய்ஸை வந்து நம்ம அதை அனலைஸ் பண்ண முடியும். எப்படி அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மெயின்ஸ் நாய்ஸ் அனலைசர் மூலிமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கலில் எந்த அளவுக்கு நாய்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு ஃபில்டர் அதில் ஆட் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி அப்படி இருக்குது அப்படிங்கிறத இதை வச்சு நீங்கள் செக் பண்ண முடியும். இந்த எக்யூப்மெண்ட்டை பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் ஆர்என்டிக்காக தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த எக்யூப்மெண்ட்டோட காஸ்ட்டு மட்டுமே அரௌண்ட் 1 lakh. ஸோ நாங்கள் வந்துட்டு கஸ்டமருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் கொடுக்கணும். ஸோ நம்ம சேல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டில் எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகவே இந்த ப்ராடக்ட் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். ஸோ இதை வந்துட்டு ஒரு நீங்கள் ஒயர் மூலிமா கனெக்ட் பண்ணி ஒரு நார்மல் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணும்போது என்ன மாதிரி ரேஞ்சஸ் உங்கள் வீட்டில் அந்த ஃப்ரீக்வன்சி வருதுங்கிறது இதில் உங்களுக்கு காமிச்சிடும். பட் இதுவே நம்ம ஒரு பவர் கண்டிஷனர் மூலிமா கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் அவுட் எடுத்து இதில் பார்க்கும்போது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்க முடியும். சரி, நான் இதை நான் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ நம்ம நிறைய பேர் வந்துட்டு ஆடியோ எக்யூப்மெண்ட் எல்லாமே நம்ம வாங்கிடுறோம். பட் அதை கரெக்டாக ஒர்க் பண்ணதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் அனலைஸ் பண்ணுறதே கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப்பில் இந்த மாதிரி ஒரு பவர் கண்டிஷனர்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த மாதிரி ஆடியோ வந்து இன்னும் பெட்டராக இருக்குது அப்படிங்க உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பவர் கண்டிஷனரோட வேலை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எலக்ட்ரிக்கலில் வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையுமே உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 1000 இருக்கலாம், 1500 இருக்கலாம், 2000 இருக்கலாம், எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஒவ்வொரு வீட்டோட அமைப்பை பொறுத்து, ஒவ்வொரு வீட்டோட ஒயரிங்கை பொறுத்து அது மாறும். அதை வந்து உங்களுக்கு ஒரு பவர் சர்க்யூட் மூலிமா இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்து உங்களுடைய ஆடியோ எக்யூப்மெண்ட்டை நீங்கள் அவுட்டுக்கு கொடுக்கும்போது ஒரு பியூரான பவர் சப்ளை உங்களுடைய ஆடியோ எக்யூப்மெண்ட்டுக்கு போகும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு 800 ஒரு 1000 உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி வருது அப்படின்னா இதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் அவுட் எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 200, 100 அதுக்கு கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அப்படி ஒரு பியூரான உங்களுக்கு பவர் சப்ளை உங்கள் ஆடியோ எக்யூப்மெண்ட் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய அந்த ஆடியோ எக்யூப்மெண்ட் நல்லாமே உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஸோ லோ ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி, மிட் ரேஞ்சு இது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக பெட்டராகவே இருக்கும். ஸோ இது நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து ப்ரூவ் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இது தேவையில்லையா வேணுமாங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எனக்கு ஒரு ஆடியோ எக்யூப்மெண்ட் நான் ப்ராப்பராக வாங்கிட்டேன், நல்ல ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அந்த ஆடியோ எக்யூப்மெண்ட்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டை தாராளமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு ஒர்த்தபிள் ப்ராடக்ட் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து டெமோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா டெமோ காமிச்சா தான் உங்களுக்கு வந்து எப்படி விஷயங்கள் இருக்குது என்னங்கிறது புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நாய்ஸ் அனலைசர் நம்ம எடுத்துக்கிட்டோம். பவர் கண்டிஷனர் பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக 4 பிராண்ட் வந்து நம்ம எடுத்துட்டோம். ஸோ 4 விதமான டிஃப்ரெண்ட் பிராண்டில் எடுத்து செக் பண்ணோம்.
ஸோ ஃபஸ்ட்டு மெயின் அனலைசரில் டேரெக்டாக பவர் கண்டிஷனர் இல்லாமல் டேரெக்டாக பவர் ப்ளக்கில் போடும்போது மேக்ஸ் அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ இது மேக்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னா 1000க்கு மேலே இருக்கலாம். எக்ஸாம்பிள் 1000 இருக்கலாம், 2000 இருக்கலாம், 3000 இருக்கலாம், 1500 இருக்கலாம். 1000க்கு மேலே ரீடிங் என்ன இருக்கோ அந்த ரீடிங் வந்து மேக்ஸிமம் காமிக்கும். மேக்ஸிமம் வந்து காமிக்கக்கூடாது. மேக்ஸிமம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. டிஸ்டார்ஷன் ஆட் ஆகும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பவர் கண்டிஷனில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம். ஸோ ஒரு பவர் கண்டிஷனில் கனெக்ட் பண்ணும்போது என்ன ரீடிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பவர் கண்டிஷன் நம்ம டேரெக்டாக வந்துட்டு நாய்ஸ் அனலைசர் கனெக்ட் பண்ணும்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ இப்போ கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஒரு பவர் கண்டிஷனில் இப்போ நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஆல்மோஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 573 அப்படிங்கிற ஒரு ரீடிங் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த பவர் கண்டிஷனர் வந்து டெஃபினட்டாக வந்துட்டு கம்மி பண்ணுது. பட் ஒவ்வொரு பவர் கண்டிஷனரும் ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு வந்து கம்மி பண்ணும். இப்போ கனெக்ட் பண்ணியிருக்க இந்த பவர் கண்டிஷனர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 573 அப்படிங்கிற ரேட்டில் உங்களுக்கு காமிக்குது. ஸோ இன்னொரு பவர் கண்டிஷனர் கனெக்ட் பண்ணோம். அதில் என்ன ரீடிங் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 100க்கு கீழே க்ரீன் லைட்டு உங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ 0.025 அப்படிங்கிற ரீடிங் உங்களுக்கு காமிக்குது. ஸோ ஒவ்வொரு பவர் கண்டிஷனில் கனெக்ட் பண்ணும்போது அரௌண்ட் 573 காமிக்குது. இன்னொரு பவர் சென்டர் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 100க்கு கீழே இருக்குது. அது என்ன வேணால் இருக்கலாம். அது 100ங்கிறது 20ஆக இருக்கலாம், 30ஆக இருக்கலாம், 50ஆக இருக்கலாம். ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் பவர் கண்டிஷன் நாங்கள் செக் பண்ணும்போது நிறைய ரீடிங் வந்து காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பவர் கண்டிஷனர் வந்து நம்ம ஓரம் கட்டிட்டு அடுத்த 3 பவர் கண்டிஷனருக்கு நம்ம வந்தோம். ஸோ அப்படி 3 பவர் கண்டிஷன் நம்ம கனெக்ட் பண்ணும்போது என்ன ரீடிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இந்த இன்னொரு பவர் கண்டிஷனை இப்போ நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த பவர் கண்டிஷனை கனெக்ட் பண்ணும்போது 0.49 அப்படிங்கிற ஒரு ரீடிங் காமிக்குது. அதாவது 100க்கு கீழே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் காமிக்குது. ஸோ அது உங்களுக்கு 100க்கு கீழேங்கிறது 000ஆக இருக்கலாம், 10ஆக இருக்கலாம், 20ஆக இருக்கலாம், 30ஆக இருக்கலாம். எப்படி வேணால் ரீடிங் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அப்படி செக் பண்ணும்போது 100க்கு கீழே இன்னொரு பவர் கண்டிஷனில் உங்களுக்கு இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஐசோடெக் பிராண்டில் செக் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு பவர் கண்டிஷனர். இதில் எவ்வளோ ரீடிங் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ 0.73 அதாவது 100க்கு கீழே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட்டு எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு பவர் கண்டிஷனில் நம்ம செக் பண்ணும்போதும் ஒவ்வொரு ரீடிங் உங்களுக்கு அதை காமிக்கும். அது எவ்வளோ வேணால் இருக்கலாம். பட் அது கம்மி பண்ணுது அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. அது எவ்வளோ வேணால் கம்மி பண்ணலாம். 100க்கு கீழே இருக்கலாம், 200ஆக இருக்கலாம், 300ஆக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரீடிங் அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஸோ நாங்கள் செக் பண்ண வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிராண்டில் செக் பண்ணும்போது ஸோ டெஃபினட்டாக கம்மி பண்ணுங்கிறது எங்களால் ப்ரூவ் பண்ண முடியுது. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா அதே சேம் பவர் கண்டிஷனரில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஸோ ஒரு சர்வர் ஸ்டெபிலைசர் மூலிமா கனெக்ட் பண்ணும்போது எவ்வளோ கம்மியாகுது அப்படிங்கிறத நான் பார்த்தேன். ஸோ சர்வர் ஸ்டெப்பில் கனெக்ட் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே 70 இருந்தது 0.0 உங்களுக்கு ஆகிடுது. ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணுது சர்வர் ஸ்டெபிலைசர் கனெக்ட் பண்ணுறது உங்களுக்கு மூலியமாக. ஸோ பிராண்ட் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா நிறையவே இருக்குது. ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இது வந்து உங்களுக்கு கம்மி பண்ணுது. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், சர்வர் ஸ்டெபிலைசர் போட்டால் எவ்வளோ கம்மி பண்ணுது, சர்வர் ஸ்டெபிலைசர் போடாமல் எவ்வளோ கம்மி பண்ணுது அப்படிங்கிறத பார்த்து தான் இந்த டெஸ்டிங்கு. ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா இந்த ரீடிங்கில் 70, 80 அப்படி காமிச்சிது. இப்போ பாருங்கள் எல்லாமே 0.0 உங்களுக்கு வந்து இது காமிக்குது. ஏன் அப்படின்னா நான் வந்து ப்ராப்பராக ஒரு சர்வர் ஸ்டெபிலைசரில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணும்போது இந்த மாதிரி ரீடிங் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ இது 0.0ங்கிறதுனால நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சொன்ன மாதிரியும் 200ஆ இருக்கலாம், 300ஆ இருக்கலாம், 400ஆ இருக்கலாம். அது டிஃப்ரென்ஸ் ரூமுக்கு, டிஃப்ரென்ஸ் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இந்த வேரியேஷன் உங்களுக்கு மாறும். ஸோ இந்த டெஸ்டிங்கில் உங்களுக்கு எதனா கிளாரிஃபை இல்லை, ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் என்னங்கிறது இன்னும் டீட்டெயிலாக என்னால் சொல்ல முடியும். ஸோ இந்த பவர் கண்டிஷனோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ இவங்க வந்து வாட்டேஜ் வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா அதாவது வாட்ஸும் நம்ம சொல்ல முடியும். வாட்ஸ் உங்களுக்கு 2300 வாட்ஸ் வரைக்கும் ரன் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆம்ஸ் ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 10 to 15 ஆம்ஸ் ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எதெல்லாம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு பவர் கண்டிஷனரில் 2 ஏவி ரிசீவர் கனெக்ட் பண்ணலாம். ஸோ பவர் ஆம்பிளிஃபையர் கனெக்ட் பண்ணலாம், சப்வூஃபர் உங்களுக்கு கனெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் 2 சப்வூஃபர், ஒரு பவர் ஆம்பிளிஃபையர், ஒரு ப்ரீ ப்ராசர் அண்ட் ஏவி ரிசீவர் இந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே இந்த ஒரே சாக்கெட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய பிராண்டில் பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டிவிட்டி கனெக்டரை பொறுத்த வரைக்கும் யூகே சாக்கெட்டு, யூஎஸ் சாக்கெட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய சாக்கெட் உங்களுக்கு மாறும். ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து ஒவ்வொரு சாக்கெட் அவைலபிள் இருக்கும். எங்ககிட்ட யூஎஸ் சாக்கெட்டும் அவைலபிளாக இருக்குது, யூகே சாக்கெட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படி பார்த்துட்டுனா சூக்கோ அப்படிங்கிற ஒரு சாக்கெட்டும் அவைலபிளாகவே இருக்குது. இந்த மாதிரி மல்டிபிளாக இருக்கக்கூடிய எல்லா சாக்கெட்லையும் எல்லா பிராண்ட்லையும் அவைலபிள் எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஆடியோவில், நான் வச்சிருக்க ப்ராடக்ட்டுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படி நினைக்கிறேன். இதை நீங்கள் எடுத்துக்கலாம்.
இது மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுனால ஒரு க்ளீன் பவர் உங்களுடைய ஆடியோ எக்யூப்மெண்ட்டுக்கு போகிறதுனால, நீங்கள் க்ளீன் பவர் போகிறதுனால க்ளீன் ஆடியோ உங்களால் எதிர்பார்க்க முடியும். ஸோ இது நீங்கள் நேரில் வந்து நீங்கள் டெமோ பார்க்கணுனாலும் நம்ம பிளேஸில் வந்து நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்க்கலாம். நீங்கள் டெமோ பார்க்கும்போது எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இது எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, வித்தவுட் பவர் கண்டிஷனர் போட்டால் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, பவர் கண்டிஷனர் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த மாதிரி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நேர்லேயே எங்களால் காமிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு டெமோ வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். இந்த பவர் கண்டிஷனர்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஃபில்டரை யூஸ் பண்ணி எந்த மாதிரி நாய்ஸு ப்ரொடியூஸ் ஆகுது, அதாவது பவர் கண்டிஷனர் போடாமல் எவ்வளோ நாய்ஸஸ் இருக்குது, பவர் கண்டிஷனர் போட்டதுக்கு அப்புறம் எவ்வளோ நாய்ஸஸ் இருக்குங்கிறது இந்த வீடியோவில் நான் லிங்க்கில் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும். நாங்கள் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷனை கொண்டு வரோம், இந்த ப்ராடக்ட்னால என்ன உங்களுக்கு யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது, இன்னும் எனக்கு கிளியர் கட்டாக புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கால் பேக் பண்ணுங்கள். எனக்கு கால் பண்ணும்போது உங்களுடைய டவுட்ஸை எல்லாமே நான் கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டும் நாங்கள் சேலிங்காக கொண்டு வந்திருக்கிறோம். அதில் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஐசோடெக். ஐசோடெக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய வேரியன்ட் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. பேசிக் வேரியன்ட்லேருந்து ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்க ஹை ரேஞ்ச் வரைக்கும் உங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ அப் டு உங்களுக்கு ஒரு 60,000-70,000 ஸ்டார்ட் பண்ணி 3 lakhs வரைக்கும் கூட இந்த ஐசோடெக்கில் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு சில பிராண்டு வந்து நாங்கள் இதில் கொண்டு வந்திருக்கிறோம். அதில் ஒரு பிராண்டு தான் இதை நாங்கள் காமிச்சிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 பிராண்ட் நாங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கிறோம். இந்த ப்ராடக்ட் எல்லாமே ப்ராப்பராக நாங்கள் R&D பண்ணி நாங்கள் வச்சுருக்க மீட்டர் மூலிமா செக் பண்ணி அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் செல்லிங் வந்து இதை கொண்டு வந்துட்டுருக்கிறோம். ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டோட ப்ரைசிங் ரேஞ்சஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பேக் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் உங்களுடைய என்கொயரி தெரிஞ்சுக்கலாம். ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஃபோன்பே, ஜிபே, கிரெடிட் கார்டு ஆன்லைன் பேமெண்ட் நாங்கள் ரிசீவ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பேக் பண்ணலாம். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.